வானிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். கடந்த சில நாட்களாக காணப்படுகின்ற வளிமண்டல குழப்பம் தற்போதும் இலங்கைக்கு அண்மையில் காணப்படுவதன் காரணத்தினால் இலங்கையிலும் சூழ உள்ள கடல் பிராந்தியங்களிலும் மழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக மேற்கு, தெற்கு, கிழக்கு மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளைகளிலும் மழை காணப்படும். இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமான வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கைக்கு அண்மையில் காணப்படுகின்ற இந்த வளிமண்டல குழப்பம் காரணமாக இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றிலும் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையானது காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகமானது மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.